தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டது. அந்த இணைப்பு நிகழ்வு இப்போதே நிகழுமா அல்லது நாளை அதிகாரப்பூர்வமாக பனையூர் தாவேக அலுவலகத்தில் நிகழுமா என்பது குறித்து செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது பனையூரில் பட்டணப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் செங்கோட்டையன் சென்று விஜயை சந்திக்க இருக்கிறார். சந்தித்து விட்டார். சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் அவருடன் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடும் அவருடன் உடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவது கிட்டத்தட்ட இப்பொழுது உறுதியாகி விட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த கட்சியில் அவர் பல்வேறு கருத்துக்களை கூறுவது நிலையில், அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் கடந்த ஓராண்டு காலமாகவே பல்வேறு கருத்துக்களை கூறினார். அவர் ஏற்கனவே அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணிகளுக்கான விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை என்று கூறி அப்போது இந்த விழாவை அவர் புறக்கணித்தார். அதிலிருந்து கடந்த ஓராண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்த நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளில் அதன் பின்னர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு வந்தார். அதன் பின்னர் திடீரென அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரை சந்திப்பதற்காக டெல்லிக்கு சென்றதும் ஒரு திருப்பு முனையாக கருதப்பட்டது. அதன் பின்னர் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை ஒட்டி அன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டவரையும் சசிகலா உள்ளிட்டவரையும் செங்கோட்டையன் சந்தித்தது சர்ச்சைக்குள்ளானது. அதற்கு மறுநாள் அவர் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் அவர் ஓபிஎஸ் டிடிவி ஆகியோரோடு இணைந்து பயணிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவராக திகழும் அந்த செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக இப்போது விஜயை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் பின்னர் அவர் விஜயை சந்தித்த பின்னர் செங்கோட்டையன் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் அவர் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சென்னை வந்த செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று அங்கு சபாநாயகர் அப்பாவை சந்தித்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அதன் பின்னர் இன்று அவருடன் பல்வேறு கட்சி தலைவர்களும் அவருடைய நண்பர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த சந்திப்புக்கு பின்னர் அவர் நேரடியாக பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்தில் அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் 50 ஆண்டு காலமாக அதிமுகவில் பயணித்து வருமான செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து விட்டார். அவர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இதன் மூலம் தாவேகா மற்றும் பாஜக அதிமுக ஆகிய மெகா கூட்டணி உருவாகும் என்ற நிலை என்ற பேச்சுக்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவில் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவர் இணைவது அரசியல் ரீதியாக மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்தின் முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், பல்வேறு துறைகளின் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சராக பொறுப்பு வகித்ததுடன் அதிமுகவில் மாவட்ட செயலாளர், கடைசியாக அவைத்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் செங்கோட்டையன் வகித்திருக்கிறார். வகித்த சூழ்நிலையில் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்த நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து முதலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன் பின்னர் முழுமையாக நீக்கப்பட்டு அந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் நீக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில்தான் கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்டோருடன் இணைந்து அவர் பயணித்து வந்த நிலையில் திடீர் முடிவாக தாவேகாவில் இணைவதற்கான முடிவை அவர் எடுத்திருக்கிறார். அந்த முடிவின் ஒட்டிதான் இப்போது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்தில் இப்போது செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்.